ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கொஞ்சம் ஸ்பெஷலான vlogன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கார்த்திகை மாதம் இல்லையா? ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்து முருகனுக்கு விரதம் இருப்போம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நான் டெய்லியுமே வாசலில் விளக்கேற்றுவேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால இது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பெஷலான மந்த்துன்னு தான் சொல்லணும். அதனால் பார்த்தீங்கன்னா மாதத்தில் மொதல் நாள் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிற அன்னைக்கு வீடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம நான்வெஜ்லாம் புழங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் வீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்கனைசேஷனும் நான் பண்ண போகிறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா லஞ்சுக்கும் நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ரெசிபியும் செய்ய போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காலையில் எழுந்த உடனே நான் ஃபஸ்ட்டு காஃபி செஞ்சிட்ருக்கேன். காஃபி குடிச்சிட்டு க்ளீனிங் வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ காஃபி குடித்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறமா க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொதுவாக ஃபெஸ்டிவ் சீசன் வருது அப்படின்னாலே நமக்கு வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ நான் இந்த தடவை ரொம்ப பெருசாலாம் க்ளீன் பண்ண போகிறதில்ல, யூஷுவல் க்ளீனிங் தான். கொஞ்சம் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஐக்கியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். குஷன் கவர்ஸு, அப்புறம் த்ரோஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக தான் இந்த கீழே போட்டிருக்க கார்பெட் நாங்கள் புதுசாக வாங்கினோம். ஸோ அந்த கார்பெட்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி குஷன் கவர்ஸு, த்ரோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஏற்கனவே போட்டிருக்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங்கில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா சோஃபாஸ் எல்லாத்தையுமே வேக்யூம் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புது கவர் எல்லாம் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அப்புறமா மிச்ச க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம், அப்புறமா இதை மாற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக கவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. மிஷினில் சேர்த்து அதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சோஃபாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். இது என்னோடய டைசன் வேக்யூம் கிளீனர். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோஃபா க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது, அதாவது சின்ன சின்ன இடங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக அதில் வச்சு ரீச் பண்ண முடியும். ஒற்றை அடிக்கிறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இதை மாற்றிட்டு ஃபுல்லாக சோஃபா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா புது கவர் போட்டுட்டு நம்ம குஷன் மாட்டிடலாம். கார்பெட்டில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ வரும், அதுக்கப்புறமா க்ரீம் கலரும் இருக்குது. ஸோ அதனால் அந்த காம்பினேஷனில் வாங்கியிருக்கேன். இந்த 2 க்ரீம் கலர் எங்கிட்ட பழைய வீட்டில் இருந்தது, இது பழசு தான். ஸோ அந்த எல்லோ மட்டும் இப்போ நான் பார்த்து கொஞ்சம் தேடி வாங்கினேன். ஸோ அதில் 4 வாங்கியிருக்கேன். இது ஒயிட்டில் க்ரீம் கலரில் 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ கவர் மாட்டிடலாம்.
இப்போ லிவிங் ரூமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் துவைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் வந்து துணி சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த ட்ரம்மில் இந்த பெர்ஃப்யூம் பேர்ல்ஸ் தான் சேர்ப்பேன். இது நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா துணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். நைட்டு வந்து நான் வெள்ளை சுண்டல் இருக்கும் இல்லையா, அந்த கொண்டைக்கடலை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபி வந்து நான் டீட்டெயிலாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பாட்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி இது. இது வந்து நீங்கள் கருப்பு சுண்டல்லையும் பண்ணலாம். பட் வெள்ளை சுண்டலில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா தோசை எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச க்ளீனிங் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ பூஜை பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாமி மடை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூஜை பொருட்களும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நான் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிக்கிறேன். வீடு ஃபுல்லாகவே வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்ளீனிங் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ க்ளீனிங் வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ இருக்கும் இல்லையா, அதை வந்து துவரம் பருப்போடு சேர்த்து ஒரு சூப்பரான கூட்டு பண்ண போகிறேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துட்டு அதில் நடுவில் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இந்த நரம்பையும் எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்குது இல்லையா தோல், அதையுமே நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது ரெண்டும் தான் ரொம்ப துவப்பாக இருக்கும். இதை சேர்த்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப துவப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எப்போயுமே அதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த பூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இதில் பண்ணலாம். பொரியல் கூட பண்ணலாம், உஸ்லி கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் கூட்டு செய்ய போகிறேன். ஸோ இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பு ரெடியாக இருக்கிறனால இந்த பூவை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா கூட்டு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ எல்லா பூவுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து மொத்தமாக ஒரு 250 கிராம் அளவுக்கு பூ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மோரில் இதை கட் பண்ணி போட போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி தோப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக மோர் கலந்து நான் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பூவை நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணலாம். பட் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம வச்சுருக்க மோரில் அந்த பூவை சேர்த்து வச்சுருங்க. இப்போ எல்லா பூவையும் கட் பண்ணி இந்த மோரில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டியாவது தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அலசி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கூட்டு செஞ்சிடலாம். தோப்பு வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்திருக்க இந்த பருப்போடு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ் கூட நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து கூட சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பூ எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கூட்டு தான் பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு வாழைப்பூ இல்லாமல் கூட்டு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல துருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு சின்ன பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்பு வெங்காய வடகம் இருக்கும் இல்லையா, இது இருந்தது அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூட்டாக இருக்கட்டும், சாம்பார் எல்லாத்துக்குமே இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக காஞ்ச மிளகா ஒரு 2 நான் உடைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கூட்டோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் டிஷ் நான் பண்ண போகிறேன். இது கதம்ப பொரியல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய காய்கறி சேர்க்க போகிறோம். பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட் அந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸு, அதுக்கப்புறமா பட்டாணி, கொஞ்சம் பருப்பு சேர்த்து இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் நம்ம கதம்ப பொரியல்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான வெண்டைக்காவும் வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பொரியலுக்கு நான் ஒரு பேன் சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானனையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை அதில் பிச்சு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். பீன்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ், கேரட் எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வேக வைக்காத பச்சை பாசிப்பயிறு தான். ஸோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். குயிக்காக ரெடி ஆயிடும் இந்த பொரியல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் பக்கம் வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணியை ராவாக எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல சேர்த்துருங்க. ஃப்ரோசனாக இருந்தால் இந்த மாதிரி பாதி காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேக வச்சோம் அப்படின்னா பொரியல் நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு நம்ம இறக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். அந்த தேங்காய் சரியாக வதக்கலை அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எல்லா விதமான குழம்பு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூடயும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தக்காளி வத்தல் வந்து நான் வச்சுருக்கேன். இதை நான் எல்லா புளிக்குழம்புலையும் சேர்ப்பேன். ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சமாக அதை நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே நான் வந்து புளித்தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே நல்லா வதங்கிருச்சு. அதனால் இதில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளித்தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துருங்க. இதிலே மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ சைமல்டேனியஸாக நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணியும் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு வந்து கொதிக்க போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பை இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நான் ஈவினிங் சொன்னேன் இல்லையா, டெய்லியும் விளக்கு வைப்பேன் வாசல்லன்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. அதனால் நான் வந்து வெளியில் கொஞ்சம் சின்னதாக கோலம் போட்டு விளக்கு வச்சுருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம் போடுறேன். ஸோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் செஞ்சு காட்டின ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்னா ரெசிபி வந்து பேன் அண்ட் போஸ்ட் சேனலில் இருக்குது. அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.